இது சண்டே இன்னைக்கு காலையில் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது பசங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சப்பாத்தி சிக்கனில் சம்திங் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சமாக சிட்டிக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ கொஞ்சோண்டு சால்ட்டு அப்படியே லைட்டாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக வெதுன்னு இருக்கிற ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி பிசையணும் மாவை. ரெக்கார்ட் ஆகுதுடா. ஸோ ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி சால்ட் கலந்து தண்ணி தெளிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன சொதப்பலாம் போகுது, நாயை கூட்டிகிட்டு வராது உள்ள. மாவு இறுக்கமாக இருக்குது. எங்க அம்மா அடிப்பாங்கல்ல எல்லாரும் நாலு வச்சு மாதிரி போட்டு அடிங்க. நான் இருந்து அப்படியே டொம்முன்னு போடுவாங்க, யார் மண்டை உடையமோ. யார் மேல போய் விழுந்துட்டு இருக்கீங்க? உன் மேலதான். அப்பா எத்தனை மணிக்குள்ள சமைச்சிருவீங்க? நான் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகிடும்டா. ஒரு 4 சப்பாத்தி, ஆளுக்கு 2 சரி, என்ன செய்வீங்க? சப்பாத்தி. அது எல்லாருமே செய்வாங்க. அதுக்கு அப்புறம் ஒண்ணு பண்ணோம், சப்பாத்தி நூடுல்ஸ் ரெண்டும் பண்ணோம். சப்பாத்தி நூடுல்ஸா? அது பண்ணலாம் இன்னொரு நாள். அதெல்லாம் சாப்பிடுங்க பார்த்துருக்கேன். அப்புறம் இது பேர் தோசை மேகி. ஓகே, ஊட்டி வச்சாச்சு. நீ ஊட்ட வேண்டியது தான் வேலை. அதுக்கு முன்னாடி சைடிஷை ரெடி பண்ணிடலாம். ஷேப்பில் நீட் ஷேப்பில் அப்படி வெட்டணும். கத்தி கொஞ்சம் ஷார்ப்பு கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ லைட்டாக தீட்டி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ரெண்டு மிளகா, பச்சை மிளகா. ஸோ இதை இப்படி கையில் வச்சு அப்படியே சர்ற ஒரு கோடு, இங்கே ஒன்று வச்சு அப்படியே சல்லுன்னு ஒரு கோடு, அவ்வளோதான். அப்படியே கீறிடணும் ரெண்டா. ஸோ வந்து ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும். பூண்டு பேஸ்ட்டு ரெடி. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகுத்தூள், இது வந்து தனியாத்தூள் ப்ளஸ் சோம்பு சேர்ந்து அரைச்சது. இது 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 வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு தேவைக்கேற்ற மாதிரி வச்சுருக்கிறேன். அண்டு 2 இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஒரு இது பேர் என்ன, கிராம்பா, இது ஏலக்காய் இது. ஸோ 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் இந்த கஸ்தூரி இது ஏதோ சொல்லுவாங்க, அது பேர் தெரில, ஏதோ ஒன்று. ஓகே, இந்த மசாலா ஐட்டம் மட்டும் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 200 கிராம்ஸ் வந்து சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் தோலெல்லாம் ஸ்கின் இருக்குது, இதை ரிமூவ் பண்ணுறோம் வேண்டாம். ஸோ இது வந்து இவ்வளோ பெருசு வேண்டாம். ஸோ கொஞ்சம் சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டுச்சுல்ல, அது ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம். இங்கே சிக்கனில் நம்ம கவர் சவுண்டு கேட்டாலே சார் வந்துடுவார். அவருக்கு வந்து முக்கியமாக சிக்கன் தேவை. கண்டினியூ. ஸோ சிக்கனை வந்து சின்னதாக இப்படி கட் பண்ணுறோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, இதில் தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். ஓகே, வீட்டுனா அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றுவோம், ரொம்ப வேணாம், 1 டீஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். அந்த இலை அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அப்படியே போடுவோம். ஸோ கொஞ்சோண்டு சோம்பு. இப்போ வந்து இது லைட்டாக வதங்கிருச்சு. ஸோ இது ரொம்ப வதங்கக்கூடாது, அதனால் அதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இதுக்கு பேர்லாம் எனக்கு என்னென்னலாம் தெரியாது. நான் வந்து அப்பப்போ செய்வேன். எனக்கு நானாக என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன், அவ்வளோதான். நானாக உருவாக்குவேனே தவிர எதையும்
ஓகே, வெங்காயம் மதங்கின விதம் கரெக்டாக இருக்குது. இந்த சிக்கனை வெட்டி வச்ச சிக்கனை இதில் போட்டுருவோம். ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். ஓகே, ரைட். நல்லா குக் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுங்க. ஸ்லிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஆனியனோட அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ சிக்கனை நல்லாவே வெந்திருக்கு. ஆஃப் குக், ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு சிக்கனு. வெங்காயமும் நல்லா தெரியுது உங்களுக்கு கண்ணுக்கு. ஸோ வந்து நம்ம வெட்டி வச்ச 2 பச்சை மிளகாவும் ப்ளஸ் இந்த தக்காளியும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ சிக்கன் வந்து தண்ணி விடும், அது போதும். அதனால நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் விட வேணாம். இதையும் வந்து அதே மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதே மாதிரி அதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. வாசனை செம்ம கமன்னு இருக்குது. இப்போ நம்ம மெயினான ஐட்டத்தை சேர்த்துக்குவோம், மசாலா ஐட்டங்கள். ஸோ நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த தனியா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மசாலா, தனியாவும் அது கூட என்ன சொல்கிறது, சோம்பு அதெல்லாம் சேர்த்து அரைச்சிது. ஸோ இது லைட்டாக இந்த இன்க்ரீடியண்ட்டை போட்டுட்டேன். அண்ட் கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் ஸ்பைசிக்காக மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேண்டாம். ஸோ இது மட்டும் மஞ்சத்தூள் சேர்க்கணும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, சால்ட்டு. மெயினாக சால்ட் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. டர்மரிக், மஞ்சத்தூள், அவ்வளோதான். அப்போதான் கொஞ்சம் லைட்டாக ஒரு எல்லோஷ் கலர் வந்த கலர் நல்லா வரும். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. என்னடா கிரேவி மாதிரி இல்லை ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து கர்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக இந்த பதத்துக்கு எடுத்துங்க. மோர் மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்காக கொஞ்சமான தயிர் நல்லா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதில் அப்படியே விடுங்க. அவ்வளோதான். இப்போ 2 பேர் 3 பேர் இருக்கிறீங்க, 2 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் 2 பேர் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை வந்து அப்படியே ஸ்லிம்மில் லைட்டாக சால்ட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சால்ட் இருக்குது, லைட்டாக வேணும்னா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கிறேன். அண்டு கொஞ்சோண்டு ஸ்பைசிக்காக நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ இந்த மசாலா ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ ஸ்லிம்மில் வச்சுட்டு மூடிடுவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ சப்பாத்தி விட்டு போகிறேன். அப்படி மேலே அப்படி தூவி மேலே ஒன்று நல்லா அப்படி உருட்டி அப்படி தட்டி ஓகே. சரி, நம்ம சப்பாத்தி நம்ம நார்மலான சப்பாத்தியை சுடுவோம். அதுதான் நம்ம ஒரு சப்பாத்தி தான். அது நம்ம ஒரு சப்பாத்தியில் எப்படி என்ன பண்ணுவோம், எண்ணெய்லாம் விட்டு சப்பாத்திப்போம்ல, அதே தான். ரெண்டு சப்பாத்தி பசங்களுக்கு. நான் டேஸ்ட்டு பார்க்கலையான்னு கேட்டுறாதீங்க. ஆக்சுவலாக எனக்கு இது தெரியும் நல்லா, அதனால் நான் ஆல்ரெடி சமைச்சிருக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே நல்லா கெட்டியாக. ஆக்சுவலி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவள் சாப்பிட மாட்டாள். ஸோ பையன் சாப்பிடுவான், நான் சாப்பிடுவேன் ஐ திங்க். ஓகே, ஸோ டெஸ்டிங்கில் முதல் ஆள் மை சன் ஜஷ்வா. ஏன் அதெல்லாம் சர்வசாதாரணம் அவனே. எப்படி இது நல்லா இருக்கா? ஐஸு கொடு. இங்கே வா. ஸோ டேஸ்ட் பார்க்குறதுக்கு என்னோடய சன் வந்துட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் வந்துருக்கிறாரு டேஸ்ட்டு பார்க்க. யாருப்பா? என்னப்பா உனக்கு டேஸ்ட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கத்துறாருன்னு. ஸோ இது ஐஷு குத்தலாமா? டேஸ்ட்டு உனக்கு தரண்டா இருடா, வெயிட் பண்ணுறா, தரண்டா. ஐயம்மா பிடிச்சி கச்சி விட்ருவான் கையை, அந்தளவுக்கு மோசமானவன். எப்படி இது லியோ?
எப்படி இது அல்டிமேட்டடா? ரைட்டு, சும்மா லைட்டாக சாப்பிட்டு பாரு, ஒன்றாவாது, பயப்படாத. ஒன்றாகாது. சரி, அப்படி சாப்பிடாத போ. எப்படி இது நல்லா இருக்கா? இந்தா நீ சாப்பிட்டுக்கோ. டன் 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 டன். நான் உனக்கு நான் தரேன், வந்து தரேன், நான் சாப்பாட்டில் போட்டு தரேன். ஸோ ஃபினிஷ். சமைச்சது கொஞ்சம் ஏடா கூடமா அப்படி இப்படின்னு ஏதோ சமைச்சிருக்கிறேன். பட் நல்லா தான் இருக்குது. பட் ஒரு சில இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ண மறந்துட்டேன். பட் நல்லா வந்துருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி ரிஸ்க்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. என் ஒய்ஃப் வந்ததும் கேட்டுட்டு எப்படி ஃபீட்பேக்குன்றதை இதிலே கொடுக்குறேன். சாப்பிட்டே பார்த்துட்டு சொல்லி பயமா இருக்கு. ஏதோ டிஃப்ரெண்டா பண்ணிருக்கேன். அதெல்லாம் கேட்கக்கூடாது, என்னது ஏதெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன சிக்கன்? அப்படிதான் நினைக்கிறேன். என்னது? சிக்கன் பேச்சுலர் சிக்கன். பேச்சுலர் சிக்கன் இல்ல, சோம்பேறி சிக்கன். சோம்பேறி சிக்கன், ஏதோ ஒரு சிக்கன். தக்காளியும் வதங்கல, வெங்காயமும் வதங்கல. அது நீ சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பார்த்து சாப்பிட மாட்டேன், பயப்படாத. எனக்கு ஏதாச்சும் ஆச்சு வாக்குமூலம் நான் கொடுத்துறேன். நான் சாப்பிட்ட முதல் நாள் இதே இன்னும் உயிரோடு இருக்கும்போது சுமாரா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு. இல்ல வெங்காயம் சுத்தமா வதங்கல. சிக்கன் போட்டுறதுனால அந்த டேஸ்ட் கொடுக்குது. மசாலா ஏதோ போட்டுருக்கு, வேற ஒன்றும் பெருசாலாம் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு டேஸ்ட் கிடையாது. ரொம்ப பெருமைப்பட்டுக்காத, புரியுதா? ஓகே, சாப்பிட்டு இன்னமா நீ உயிரோட இருக்க? சாப்பிட்டு உயிரோட இருக்கியா? உனக்கான சிக்கன் செஞ்சுருக்காங்க. உனக்கு செஞ்ச சிக்கனை அது எங்களுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு சிக்கன் மழையா இருக்கு. இந்தா சிக்கன் வந்தா அவ்வளோதான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது தெரியும், ஒய்ஃபோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இல்லை நல்லாவே இருக்குது. பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, கரெக்டாக இருக்குது. அவங்க ரொம்ப மேலாதி அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்த சண்டேல வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறான். ஓகே, பை பை, see you.